வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இதை நான் கேட்குறேன்னா, நம்மளோட வீடியோஸ் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அதை முன்னிட்டு வீடியோஸ் ஃபார்வர்ட் ஆகும் மற்றவங்களுக்கு. அப்போ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவங்களும் பார்த்து கற்றுப்பாங்க, படிச்சுப்பாங்கல்ல. இப்போ நம்மளோட சேனலை பார்த்து மற்றவங்களுக்கு படிக்க வைக்கிறது நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, நீங்கள் மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுறீங்க. அந்த 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 ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இன்னைக்கு தட்ஸ் வாட், இதை நம்ம தனித்தனியாக எழுதிருக்கோம். தட் இஸ் வாட், அது அப்படியே கன்ட்ராக்ஷன் ஃபார்ம்ல எழுதிருக்கோம் பாருங்க. தட்ஸ் வாட், ஓகேங்களா? இதை பாருங்க, திஸ் இஸ் வாட். இதை போய் நம்ம சுருக்கி எழுத முடியாது, இதை நம்ம இப்படிதான் எழுதி ஆகணும், ஓகேங்களா? இதை ரெண்டு சென்டென்ஸ் இணைக்கிறதுக்கும் பயன்படும், ஒரு கன்ஜெக்ஷனாக பயன்படும், ஓகேங்களா? இப்போ நம்ம இது ஒரு ஃப்ரேஸ். தட்ஸ் வாட் அப்படின்னா என்ன, திஸ் இஸ் வாட் அப்படின்னா என்ன, இதை எப்படி பயன்படுத்தினா என்ன மாதிரி நமக்கு அர்த்தத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, தட்ஸ் வாட் அப்படின்னா, தட்டுன்னா நமக்கு தெரியும் அது, திஸ்ன்னா இது. அதே தாங்க இங்கேயும் சொல்ல போகிறோம். அதை தான் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் அப்படின்னு தூய தமிழ்ல சொல்லுவோம். பேச்சு வாக்கில் நம்ம என்ன சொல்லுவோம், அதுதான் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அப்ப தட்ஸ் வாட் அப்படின்னா அதுதான். அப்ப திஸ் வாட் அப்படின்னா இதுதான், இததான், அப்படிதானே சொல்லுவோம். இப்ப நல்லா கவனிங்க, இதைதான். திஸ்ன்னா இது, தட்டுன்னா அதுங்க. இதைதான், இத அப்படிதானே சொல்லுவோம் நம்ம பேச்சு வாக்குல, இததான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்ப பாருங்க, தட்ஸ் வாட் அப்படின்னா அதைதான், இல்ல அதுதான் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் வாட் அப்படின்னா இததான் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம இன்னைக்கு இந்த தட்ஸ் வாட்டை பார்க்க போறோம், தட்ஸ் ஒய் பார்க்க போறோம். தட்ஸ் ஒய்ங்கிறது அதனாலதான் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்ப நல்லா கவனிங்க, தட்ஸ் வாட் அப்படிங்கிறது அததான் இல்ல அதுதான் அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் ஒய்ங்கிறது ஏதோ ஒரு ரீசன் சொல்ல போறோம். அதனாலதான் நாங்க போனேன், அதனாலதான் நான் பேசினேன், எனக்கு வயிற்று வலிச்சுது, இல்லை எனக்கு பசிச்சுது, அதனாலதான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லி ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் தட்ஸ் ஒய். ஓகே, நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இப்போ பாருங்க, இதனோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. இந்த தட்ஸ் ஒய்யா இருக்கட்டும், இல்லை தட்ஸ் வாட்டா இருக்கட்டும், எல்லா டென்ஸ்லையும் பயன்படுத்தலாங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பயன்படுத்தலாம், பாஸ்ட் டென்ஸ்லையும் பயன்படுத்தலாம், ஃபியூச்சர் டென்ஸ்லையும் பயன்படுத்தலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் பயன்படுத்திக்கலாம். எது, தட்ஸ் வாட், தட்ஸ் ஒய், இல்லை திஸ் இஸ் வாட், இல்லை திஸ் இஸ் ஒய். இதே எல்லா டென்சஸ்லையுமே நம்ம பயன்படுத்தி பேசலாம். இப்போ பாருங்க, இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. தட்ஸ் வாட், ஃபர்ஸ்ட் தட்ஸ் வாட் சேர்க்கிறோம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்பு. நம்ம சொல்றதை பொறுத்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதுறதா, இல்லை பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுறதா, இல்லை ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதுறதான்னு நம்ம சொல்ல போற வாக்கியத்தை பொறுத்து தான் இங்க வேர்பும் மாறுபடும், ஓகேவா? ஆனா ஸ்ட்ரக்சர் என்ன, பொதுவாகவே தட்ஸ் வாட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்பு. திஸ் இஸ் வாட் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கும் சப்ஜெக்ட் வேர்பு தான். இப்போ எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாருங்க, தட்ஸ் வாட், திஸ் இஸ் வாட், அடுத்து தட்ஸ் ஒய். தட்ஸ் ஒய் தான் இங்க பாருங்க, தட் இஸ் ஒய் அப்படின்னு தனித்தனியாக எழுதிருக்கும். இது இதனுடைய சுருக்க குறியீடு, ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஸ்டேட்மெண்ட்டுக்கு. இது நம்ம சாதாரணமா ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் தட்ஸ் வாட், தட்ஸ் ஒய் வரும். இதே கொஸ்டினா கேட்குறோம் அப்படின்னா முதல்ல இஸ்ன்னு அங்க பாருங்க, இதுதான். கொஸ்டினா கேட்கும்போது கொஸ்டின் தானே முன்னாடி வரணும், இது அப்புறம் பின்னாடி போயிடும் இல்லைங்களா, அதே தான். இஸ் தட் ஒய், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்பு, அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க், ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் இதை பாருங்க. இல்லை இது புரியலன்னா சென்டென்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பாருங்க, அதை தான் நான் படித்தேன், ஃப்ரெண்டு சொல்லுவா,
நான் அந்த கதை ஒன்று படித்தேன், தென்னாலிராமன் கதை அப்படிம்பாங்க. அதை தான் நானும் படித்தேன், அதை தான் நான் படித்தேன் சொல்லுவோம் இல்லைங்களா? சார் இங்கே படித்தேன்னு இல்லை, பார்த்தேன் இருக்கு. சரி, இப்போ ஒரு மூவி சொல்லுவோம், ஏதோ ஒரு விஜய் படம் இல்லை சம்திங், யாரோ ஒரு படம், நான் அதை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? அதை தான் நானும் பார்த்தேன், அதை தான் நானும் பார்த்தேன், அதை தான் நீ பார்த்த, அதை தான் அவன் பார்த்தான். இப்போ இந்த பார்க்கறத வச்சு எப்படி எல்லாத்துக்கும் சென்டென்ஸ் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். முதல்ல இதை சொல்லுவோம், அதை தான் நான் பார்த்தேன். அப்ப அதை தான்ங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? தட்ஸ் வாட். தட்ஸ் வாட். இதான் தட்டும் இஸ்ஸும் சேர்ந்து தான் தட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, தட்ஸ் வாட். தட்ஸ் வாட்னா என்ன அர்த்தம்? அதை தான், அதை தான் எழுதிட்டோமா? அடுத்தது சப்ஜெக்ட் வரணும், வேர்பு வரணும்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் யாரு? ஐ. வேர்பு பாருங்க, பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பார்த்தேனுங்கிறது முடிஞ்சு போன விஷயம் தானே, இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். இப்ப பாக்குறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? சி, சா. இதுதான் பாஸ்ட் டென்ஸுக்கு போடணும். அப்போ ஓகேங்களா? ஐ சா, அதை தான் நான் பார்த்தேன். தட்ஸ் வாட் ஐ சா. எவ்வளோ ஈஸியாக முடியுது பாருங்க. தட்ஸ் வாட் ஐ சா, அதை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதையே அதை தான் நீ பார்த்த, அதை தான் நீ பார்த்த, சப்ஜெக்ட் மட்டும்தான் மாற போகுது பாருங்க. தட்ஸ் வாட் யூ சி, சாரி யூ சா, அதை தான் நீயும் பார்த்த. ஓகேவா? இப்ப பாருங்க, அதை தான் அவன் பார்த்தான், அதை தான் அவன் பார்த்தான், இதே தான் வரும். தட்ஸ் வாட். சப்ஜெக்ட் எல்லாம் மாறி மாறி சேம் இதே சென்டென்ஸ் வச்சு பேசலாங்க. தட்ஸ் வாட் ஹீ சா. தட்ஸ் வாட் ஹீ சா அப்படின்னா அதை தான் அவன் பார்த்தான் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் வாட் யூ சா அப்படின்னா அதை தான் நீ பார்த்த அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் வாட் ஐ சா அப்படின்னா அதை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்டை மாத்தி மாத்தி அந்த இடத்துல நம்ம யாரை வேணாலும் சொல்லிக்கலாம். இப்ப அதை தான் மாலா பார்த்தா அப்படின்னு சொல்ல போறோம். அதை தான் மாலா பார்த்தா எப்படி சொல்லலாம்? சேம் வே. தட்ஸ் வாட் மாலா சா. அவ்வளவுதான் பாருங்க. தட்ஸ் வாட் மாலா சா. மாலாவும் அதை தான் பார்த்தா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப அதை தான், அதை தான் சொல்லும் போது தட்ஸ் வாட், தட்ஸ் வாட் வச்சு நம்ம எந்த டென்ஸ்ல வேணாலும் நம்ம பேசலாம். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப நம்ம முன்ன தட்ஸ் வாட் சொன்னோம், இப்ப திஸ் வாட் சொல்ல போறோம். ஏன்னா இததான் அப்படின்னு வந்திருக்குல்ல, அது அப்படின்னா தட்டு வச்சு பேசிக்குவோங்க, இது அப்படின்னா திஸ் வச்சு பேசிக்குவோங்க. இப்ப பாருங்க, இதை தான் நான் தேடினேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, காலைல நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புவோம், சாவியை எங்கே வச்சோம்னே தெரியாதுங்க. டெய்லியும் இந்த வீட்டை பூட்டுவோம், ஆனால் என்ன பண்ணுவோம்? ஐயோ அங்கே வச்சோமா இங்கே வச்சோமான்னு சொல்லி சாவியே தேடுவோம். உடனே எடுத்துட்டு வந்து இங்கே பேர் இருக்கு சாவி, அச்சோ அதை தான் நான் தேடினேன், இதை தான் நானே தேடினேன். ஒன்று அதை தான் தேடினேன் அப்படின்னா தட்ஸ் வாட் சொல்லிக்கோங்க, இல்லை இதை தான் தேடினேன் அப்படின்னா திஸ் வாட் சொல்லிக்கோங்க. திஸ் இஸ் வாட். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் தட்ஸ் வச்சு பேசினாலும் பேசுங்க, திஸ் இஸ் வச்சு பேசினாலும் பேசிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ரைட் தான். இப்ப பாருங்க, இதை தான் அப்ப என்ன சொல்லுவோம்? திஸ் இஸ், திஸ் இஸ் வாட், திஸ் இஸ் வாட் அப்படின்னா இதை தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன போடணும்? சப்ஜெக்ட் ஐ. தேடினேன் பாஸ்ட் டென்ஸ், அப்ப சர்ச்டு. எஸ், சர்ச்டு. ஓகேங்களா? பாருங்க, திஸ் இஸ் வாட் ஐ சர்ச்டு அப்படின்னா என்ன? இதை தான் நான் தேடினேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வேற ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஏதோ ஒன்று தேடுறோம், நமக்கு தெரியல அந்த பொருள் எட்ட, ஆமா அதை தான் நான் தேடினேன் அங்கேயா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ அதுதான் அப்படின்னா நீங்க தட்ஸ் போட்டுக்கோங்க. தட்ஸ் வாட் ஐ சர்ச்டு. ஓகேங்களா? பாருங்க, இதை தான் நான் தேடினேன் அப்படின்னா திஸ் இஸ் வாட் ஐ சர்ச்டு, இதை தான் நான் தேடினேன். தட்ஸ் வாட் ஐ சர்ச்டு அப்படின்னா அதை தான் நான் தேடினேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட். இப்போ இதுல நல்லா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுதான் அப்படின்னா திஸ் இஸ்
சேர்த்துக்கோங்க. திஸ் இஸ் வாட். அதுதான் அப்படின்னா தட்ஸ் வாட் சேர்த்துக்கோங்க. இதை சுருக்கமா சொல்ல முடியாது, அதனால நம்ம தனித்தனியா சொல்றோம். இதை நம்ம கன்ட்ராக்ஷன் ஃபார்ம்ல சொல்ல முடியும், அதனால தட்ஸ் வாட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, காட் இட். இப்ப இதே கொஸ்டினா கேட்கறோம் பாருங்களேன். பாருங்க, this is what he searched. இததான் அவன் தேடுனான் அப்படின்னு சொல்றோம். this is what he searched. இததான் அவன் தேடுனான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே இததான் அவன் தேடுனானா, இததான் அவன் தேடுனானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்க போறோம். எப்படி கேட்கலாம்? கொஸ்டினுக்கு ஒன்றும் இல்லைங்க, அப்படியே கொஸ்டின் வேர்டை முன்னாடி கொண்டு வந்துடுறோம், இவங்கள பின்னாடி கொண்டு போயிடுறோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ சொல்லுங்க. கொஸ்டின் எப்போதுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். இஸ் திஸ், இஸ் திஸ் வாட், இஸ் திஸ் வாட் he searched. கடைசியா ஒரு கொஸ்டின் மார்க்கு கட்டாயமா வைக்கணும். இஸ் திஸ் வாட் he searched. இததான் அவன் தேடுனானா அப்படின்னு கொஸ்டினா கேட்கிறோம், இது ஸ்டேட்மெண்டா சொல்றோம். இததான் அவன் தேடுனா அப்படின்னு சொல்றோம். இததான் அவன் தேடுனானா இஸ் திஸ் வாட் he searched. ஓகே, காட் இட். அப்ப ஸ்டேட்மெண்டா சொல்றதுக்கு இப்படி, கொஸ்டினா கேட்கும்போது அந்த முன்னாடி சப்ஜெக்ட் அது ஹெல்பிங் வேர்ப் முன்னாடி வந்துடும், இவங்க அடுத்ததா போயிடுவாங்க. அந்த வேர்டு ஆர்டர் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மாறுவாங்க, மற்றவங்க எல்லாருமே அப்படியே வந்துருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இததான் அவ என்னை கொண்டு வர சொன்னாலா, இததான் அவ என்னை எடுத்துட்டு வர சொன்னாலா அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, இதைதான். அப்ப இதுன்னா திஸ் சொல்லுவோமா தட் சொல்லுவோமா? திஸ் தான் சொல்லுவோம். இதுதான். அதுதான் கொண்டு வர சொன்னாலான்னா நம்ம தட் சொல்லுவோம். இப்ப இதுதான். திஸ் இஸ் வாட், திஸ் இஸ் வாட். சொன்னது யாரு? அவள். இவங்க தான் சப்ஜெக்ட். சொன்னால் தான் verb. she told, she told. என்னது? கொண்டு வர சொல்றது. she told to bring. ஓகேங்களா? this is what she told bring. இததான் அவ கொண்டு வர சொன்னாலா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? காட் இட். இப்ப இதே கொஸ்டினா எப்படி மாத்தலாம்? இத முன்னாடி கொண்டு வாங்க. is this what she told to bring. இததான் அவ கொண்டு வர சொன்னாலா, இததான் அவ கொண்டு வர சொன்னாலா. is this what she told to bring. இததான் அவ கொண்டு வர சொன்னாலா. இது என்னது? இததான் அவ கொண்டு வர சொன்னா அப்படின்னு ஸ்டேட்மெண்டா எழுதிருக்கோம். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க, அததான் எங்க ஆசிரியர் எங்களை எழுத சொன்னார், அததான் எங்க டீச்சர் எங்களை எழுத சொன்னாங்கன்னு சொல்றோம். அதை அதை என்ன? திஸ்ஸா தட்டா? தட்டுங்க, அவ்வளவுதாங்க. தட், தட்ஸ் வாட். அதைதான் எழுத சொன்னது யாரு? எங்கள் ஆசிரியர், அவர் டீச்சர். அவர் டீச்சர் யாரை எழுத சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? எழுத சொன்னாங்க. அவர் டீச்சர் wrote, write, wrote. ஓகேங்களா? ஏன்னா சொன்னார் past tense. the teacher to wrote us, எங்களை எழுத சொன்னார். wrote us, எங்களை. பாருங்க, that's what our teacher wrote us. எங்களை இததான் எழுத சொன்னாங்க எங்க டீச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இப்போ இதே கொஸ்டினா கேட்குறோம். எப்படி கேட்கலாம்? இந்த இஸ் முன்னாடி போடுங்க. இஸ் தட், இஸ் தட் வாட், இஸ் தட் வாட் அவர் டீச்சர் wrote us. ஒரு கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஒன்றும் இல்லை, நம்ம 1 to 3 எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 5th பிள்ளைங்க வந்து நம்ம ஏதோ சம்திங் ஒர்க்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்.
ஃபிஃப்த் பிள்ளைங்கள்ட்ட போய் எங்க பிள்ளைங்கள்ட்ட இதை போய் எழுத சொல்லு, எங்க டீச்சர் உங்க டீச்சர் சொன்னாங்கன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். அவன் வந்து சொல்லுவான், இந்த 1 2 3 உங்க டீச்சர் வந்து பெருக்கல் வாய்ப்பாடு எழுத சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பசங்க என்ன கேட்கலாம், இதை தான் எங்க டீச்சர் எழுத சொன்னாங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இல்ல அதை தான் எழுத சொன்னாங்களா எங்க டீச்சரு அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க இல்லைங்களா? அதுதான் இது. இஸ் தட் வாட் அவர் டீச்சர் ரோட் அஸ். ஓகே, கொஸ்டினா கேட்கும் போது கொஸ்டின் வேர்டை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, கொஸ்டின் மார்க் போடணும். ஸ்டேட்மெண்டா சொல்றோம் அப்படின்னா கொஸ்டின் மார்க் அங்க தேவையில்லை. காட் இட்? நெக்ஸ்ட் பாருங்க, அதுதான் அவர்களுக்கு வேணும். இப்ப பார்த்தது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம், முடிஞ்சு போன விஷயத்தை எல்லா டென்ஸ்லயும் பயன்படுத்தலாம்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, அதுதான் அவர்களுக்கு வேணும். இப்ப ஏதோ ஒரு சம்திங் ஷாப்பிங் போறோம், அதுதான் அவங்களுக்கு வேணுமா அப்படின்னு பிரசன்ட்ல இப்ப சொல்றோம். இப்ப பாருங்க, அதுதான், அதுன்னா என்ன சொல்லுவோம்? தட்ஸ், தட்ஸ் வாட். அதுதான் யாருக்கு? அவர்களுக்கு. இவங்கதான் சப்ஜெக்ட். தே வேணும் அப்படின்னா வாண்ட். அவ்வளவுதாங்க. பாருங்க எவ்வளவு சிம்பிளா முடியுது பாருங்க. தட்ஸ் வாட் தே வாண்ட். அதுதான் அவங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? தட்ஸ் வாட் தே லைக். அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப இது எப்படி கொஸ்டின் எழுதலாம்? தட்ஸ் வாட் தே வாண்ட். அதுதான் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றோம். அதுதான் அவங்களுக்கு வேணுமா அப்படின்னு நம்ம உடனே கொஸ்டின் கேட்கிறோம். எப்படி கேட்கலாம்? இஸ் தட் வாட், இஸ் தட் வாட் தே வாண்ட். அதுதான் அவங்களுக்கு வேணுமா அப்படின்னு கொஸ்டினா கேட்கிறோம். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இது ஸ்டேட்மெண்ட், இது கொஸ்டின். இங்க பாருங்க, தட்ஸ் வாட் தே லைக். அதுதான் அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்றோம். ஓ, அதுதான் அவங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்றோம். அந்த ஓங்கிற ஒரு இதை போட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஆச்சரியமா. ஓ, அதுதான் அவங்களுக்கு பிடிக்குதா. அப்ப இஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இஸ் தட் வாட் தே லைக். அவ்வளவுதாங்க. பாருங்க, ஓ இஸ் தட் வாட் தே லைக். அதுதான் அவங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்றோம். இப்ப புரியுதுங்களா? ஸ்டேட்மெண்டா எப்படி சொல்றது, ஒரு கொஸ்டினா எப்படி கேட்கறதுங்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அததான் நான் கேட்டேன், அததான் நான் கேட்டேன். இது திரும்ப மறுபடியும் பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு, பரவாயில்ல எழுதிடுறேன். அதைதான், தட்ஸ் வாட். நான் கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல ஆஸ்க். அதை தான் நான் கேட்டேன், அதை தான் நான் கேட்டேன். இப்ப அதை தான் நான் சொன்னேன் எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதை தான் நான் சொன்னேங்கிறத எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை தான், தட்ஸ் வாட் ஐ செட். அதை தான் நான் சொன்னேன். ஏன்னா முடிஞ்சு போச்சு இல்ல, கேட்டேன் சொன்னேன் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் தானே, அதனாலதான் நம்ம verb to போடுறோம். ஓகேங்களா? தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க்டு. அதை தான் நான் சொன்னேன். தட்ஸ் வாட் ஐ செட். அதை தான் நான் தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க்டுனா அதை தான் நான் கேட்டேன் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் வாட் ஐ செட் அப்படின்னா அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் சொல்றேன் தட்ஸ் வாட் ஐ செட், அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம். அவங்க என்ன நம்மளை கேட்பாங்க, ஓ அதை தான் நீ சொன்னியா, அதை தான் நீ சொன்னியா, நான் கூட வேற என்னமோ நீ சொல்லியிருப்பேன்னு நினைச்சேன், ஓ அதை தான் நீ சொன்னியா. அப்ப எப்படி கேட்கலாம் அந்த கொஸ்டினா பாருங்க. ஓ, இந்த இஸ் ஃபர்ஸ்ட் போடுங்க. இஸ் தட், இஸ் தட் வாட் நீ. ஏன்னா இந்த இடத்துல சப்ஜெக்ட் மாறும்ல, அதை தான் நீ சொன்னியா அப்படின்னு கேட்கிறோம் இல்லைங்களா? அதனால ஐயே கொண்டு வந்துடாதீங்க. ஐ இந்த இடம் யூவா மாற போகுது. யூ செட், யூ செட். அதை தான் நீ சொன்னியா. ஓகேவா? இங்க ஐ தான் கொஸ்டினா வரும்போது யூவா மாறிக்குது. ஓகே, கிளியரா இருக்குங்களா? தட்ஸ் வாட் ஐ செட், அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க, ஓ அதை தான் நீ சொன்னியா, ஓ இஸ் தட் வாட் யூ செட், அதை தான் நீ சொன்னியா. ஓகேவா? இப்ப இதுக்கு நீங்க வந்து கொஸ்டின் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லலாம்? இஸ் தட் வாட், அதை தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றோம்.
நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க, ஓ அதை தான் நீ கேட்டியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்ப யூ ஆஸ்க்டு. ஓகேவா? அப்ப ஸ்டேட்மெண்டா சொல்றதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு கொஸ்டினா கேட்கவும் இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸுங்க இது. ஓகேவா? இந்த இந்த ஸ்ட்ரக்சரு நமக்கு அவசியம் தேவைப்படும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதை தான் அவர் சொல்கிறார். அதை தான் இப்ப அவர் சொல்லிட்டு இருக்காரு சொல்லுவோம் இல்லைங்களா. அதை தான் அவர் சொல்கிறார். தட்ஸ் வாட். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஸ்டேட்மெண்டாவும் சொல்லுங்க, அதை கொஸ்டினாவும் சொல்லி பாருங்க. ஓகேவா? என் கூட சேர்ந்து நீங்களும் திரும்ப 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 வாயை திறந்து சொல்லணுங்க. ஓகேவா? தட்ஸ் வாட் ஹி சொல்கிறார். இப்பதான் சொல்றாரு, அப்ப சப்ஜெக்ட் கூட எஸ் சேர்க்கிறோம். ஹி சேஸ். இது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, அதனால verb கூட எஸ் சேர்க்கிறோம். அதை தான் அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன சொல்லுவோம், ஓ அதை தான் அவர் சொல்றாரா, அதை தான் அவரு சொல்றாரா. எப்படி கொஸ்டினா எழுதலாம், இஸ் தட் வாட், இஸ் தட் வாட் ஹி சேஸ். அதை தான் அவர் சொல்றாரா அப்படின்னு கொஸ்டினா கேட்கிறோம். காட் இட்? நெக்ஸ்ட், அதை தான் அவர்கள் செய்கிறார்கள், அதை தான் அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, அதை தான், that's what they, that's what they do. செய்யறதுக்கு என்னங்க verb do, presentல இப்ப செய்யறாங்க. ஓகேங்களா? that's what they do, அதை தான் அவர்கள் செய்யறாங்க. கொஸ்டின் எப்படி கேட்கலாம், அதை தான் அவர்கள் செய்கிறார்களா, அதை தான் அவர்கள் செய்கிறார்களா. கொஸ்டின் கேளுங்க, is that what, is that what they do, அதை தான் அவங்க செய்யறாங்களா. ஓகே, got it? Do you understand? Okay, I hope. நெக்ஸ்ட் பாருங்க, அதை தான் அவர் சொல்வார். பாருங்க, சொல்வார், இனிமேதான் சொல்வார். அப்ப இது ஃபியூச்சர் டென்ஸுக்கும் பயன்படுத்தலாம், எல்லா டென்ஸுக்கும் பயன்படுத்தலாம்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்ப பாஸ்ட் டென்ஸுக்கு பார்த்துட்டோம், பிரசன்ட் டென்ஸுக்கும் பார்த்துட்டோம், இப்ப ஃபியூச்சர் டென்ஸுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்க, அதை தான், தட்ஸ் வாட், அவருக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ஹி. இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ங்கிறதுனால நம்ம என்ன சேர்க்கிறோம், வில் சேர்த்து சொல்வார், சொல்றதுக்கு சே, he will say. That's what he will say. அதை தான் அவர் சொல்லுவாரு. நீ வேணா பாரேன், அவர் வந்தா அதை தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப அடுத்தது பாருங்க, இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம், அதுதான் அவர் சொல்லுவாரா. இஸ் தட் வாட் he will say, அதை தான் அவரு சொல்வாரா அப்படின்னு கேட்குறோம். காட் இட்? இப்போ ஸ்டேட்மெண்டா சொல்லவும் தெரிஞ்சிருக்கணும், அதை கொஸ்டினா கேட்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, புரியுதுங்களா? அப்ப இந்த தட்ஸ் ஒய், திஸ் இஸ் ஒய், இது ரெண்டுமே எல்லா டென்சஸுக்கும் பயன்படுத்தலாம். ஓகேவா? இப்ப தட்ஸ் ஒய் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தது நல்லா கவனிங்க, இது வரைக்கும் பார்த்தது திஸ் இஸ் வாட். திஸ் இஸ் வாட்னா இதுதான், இதுதான் இல்லைன்னா இதைதான் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் வாட், தட்ஸ் வாட்னா அதைதான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதை தான் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பார்த்தோம், பாஸ்ட் டென்ஸ்லையும் பார்த்தோம், ஃபியூச்சர் டென்ஸ்லையும் பார்த்துட்டோம். ஓகேவா? இனிமே பார்க்க போறது தட்ஸ் ஒய் பார்க்க போறோம். தட்ஸ் ஒய் அப்படின்னா அதனால தான். தட்ஸ் ஒய்னா என்னங்க அர்த்தம், அதனால தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப பாருங்க, அதனால ஏதோ ஏதோ ஒரு செய்தி வந்திருக்கும், அதனாலதாங்க அவர் போயிட்டாரு, இல்லைன்னா ஒரு நேரம் இருந்திருப்பாருங்க சொல்லுவோம் இல்லைங்களா. அப்ப அதனாலதான் அவர் சென்றார். அப்ப அதனாலதான் போது நம்ம என்ன சேர்க்கிறோம், தட்ஸ் ஒய். ஏன்னா ஒரு ரீசன் சொல்றோம், ஒரு ரீசனால அவர் கிளம்பிட்டாருன்னு சொல்றோம். ஏன் அவர் கிளம்பினாரு, அந்த ஏங்கிறது வருது இல்லைங்களா, ஒய்.
அப்போ ஒரு ரீசனால இன்னொன்னு போயிடுச்சு அப்படிங்கும் போது தான் தட்ஸ் ஒய் சேர்க்கிறோம். அதனாலதான் he கிளம்பிட்டாரு இல்லைங்களா, பாஸ்ட் டென்ஸ். he left, that's why he left, அதனாலதான் அவர் கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதே எப்படி கொஸ்டின் கேட்கறான், அதனாலதான் அவர் போனாரா, அதனாலதான் அவர் கிளம்பிட்டாரா அப்படின்னு கொஸ்டின் கேட்க போறோம். அப்ப இந்த இஸ் ஃபர்ஸ்ட் வந்துடும், இந்த தட்டு அதுக்கப்புறம் போயிடும். பாருங்க, is that why, is that why he left, அதனாலதான் அவர் சென்றாரா அப்படின்னு கேட்கிறோம். got it? புரியுதுங்களா? அப்ப that's why அப்படிங்கிறது அதனாலதான் அப்படின்னு அர்த்தம். இதே this is why கூட சொல்லிக்கலாம், இதனாலதான் அப்படின்னு அர்த்தம். நீங்க எந்த ஃபார்மேட் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. that's why வேணாலும் சொல்லுங்க, இல்ல this is why வேணாலும் சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? சேம் மெத்தட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, அதனாலதான் நான் லேட்டு, அதனாலதான் கொஞ்சம் வேலை இருந்துச்சுப்பா, எங்க அம்மா வந்துட்டாங்க நான் கிளம்பும் போது, அதனாலதான் நான் லேட்டு. ஒன்னு சொல்லி அதனாலதான் நம்ம லேட்டா வரோம், அதனாலதான் இது நடக்குதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, ரீசன். ஒய்னா என்னங்க ரீசன், ஏன் அப்படின்னு கேட்கறோம் இல்லைங்களா. அப்ப பாருங்க, தட்ஸ் ஒய், தட்ஸ் ஒய்னா அதனாலதான். ஐ தாமதம், லேட் ஆயிடுச்சு, பாஸ்ட் டென்ஸ். ஐ வாஸ் லேட், அதனாலதான் நான் லேட்டு. ஐ வாஸ் லேட், தட்ஸ் ஒய் ஐ வாஸ் லேட். ஓகேவா? இப்ப நம்ம சொல்றோம், அதனாலதான்ப்பா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ஃப்ரெண்டு என்ன கேப்பா, ஓ அதனாலதான் உனக்கு லேட்டா, அதனாலதான் உனக்கு லேட்டா. இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ் தட், இவங்க முன்னாடி வந்துருவாங்க, இவங்க பின்னாடி போயிடுவாங்க, மற்றவங்க எல்லாருமே அப்படியே தான் இருப்பாங்க. இஸ் தட் ஒய் ஐ வாஸ் லேட், கட்டாயமா கொஸ்டின் மார்க் வைக்கணுங்க. சாரி, இந்த இடத்துல ஐ வரக்கூடாது இல்லைங்களா, ஏன்னா அதனாலதான் நீ லேட்டா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கேட்கறாங்க இல்லைங்களா. அப்ப நம்ம ஐ தான் இந்த இடத்துல கொஸ்டின்ல நம்ம யூவா மாறிக்கிறோம். ஓகேவா? இஸ் தட் ஒய் யூவா, அப்ப யூவா மாறினா இந்த இடத்துல வேர் போட்டுடும், யூ வேர் லேட். ஓகேவா? புரியுதுங்களா? இல்லைன்னா இதை எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப அடுத்து பாருங்க, அதனாலதான் நீ தாமதமா, ஓ இங்கே எழுதியிருக்கிறேனா, ஒன் செகண்ட் பாருங்க. தட்ஸ் ஒய், அதனாலதான். ஐ வாஸ் லேட், அதனாலதான் நான் லேட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க, ஃப்ரெண்ட், இது நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம், நான் கிளம்பும் போதே எங்க அம்மா வந்துட்டாங்கப்பா, அதனாலதான் நான் லேட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். தட்ஸ் ஒய் ஐ வாஸ் லேட், அதனாலதான் லேட்டுன்னு சொல்றோம். நம்ம ஃப்ரெண்டு என்ன கேட்பாங்க, ஓ அதனாலதான் நீ லேட்டா. இந்த இடத்துல ஐயா இருந்தவங்க அவங்க கொஸ்டின் கேட்கும் போது நம்ம என்னவா மாறிக்கிறோம், யூவா மாறுறோம்ல, அதனாலதான் நீ லேட்டா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க இல்லையா. அப்ப பாருங்க, இந்த இஸ்ஸ முன்னாடி போடுங்க. இஸ் தட் ஒய், இஸ் தட் ஒய், இந்த ஐ என்னவா மாறிக்குது, யூவா மாறுது. அப்ப சப்ஜெக்ட் மாறும்போது கட்டாயமா இங்க வேற தானே மாறணும், யூ வேர் லேட், அதனாலதான் நீ லேட்டா அப்படின்னு சொல்றோம். காட் இட்? இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட், அதனாலதான் அவர்கள் பஸ்ஸை விட்டுட்டாங்க, அதனாலதான் அவங்க பஸ்ஸை விட்டுட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் ஏதோ ஒரு காரணத்தால அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஒய் தே, முடிஞ்சு போன விஷயம், அப்ப மிஸ்டு, எதை, பஸ், மிஸ்டு த பஸ், அதனாலதான் அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். கொஸ்டின் எப்படி கேட்கலாம், அதனாலதான் அவங்க பஸ்ஸை விட்டுட்டாங்களா, அதனாலதான் அவங்க பஸ்ஸை விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப எப்படி கேட்கலாம், இந்த இஸ் முன்னாடி போயிடும், தட்டு இந்த பக்கம் வந்துடும், அவ்வளவுதாங்க. இஸ் தட் ஒய் தே மிஸ்டு த பஸ், அதனாலதான் அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்களா. இஸ் தட் ஒய் தே மிஸ்டு த பஸ். ஓகே, காட் இட்? ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அதனாலதான் அவ சந்தோஷமா இருக்கிறாளா, சாரி சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னு சொல்றோம். இப்போ சிரிச்சுக்கிட்டு இருப்பா, என்ன அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னு நம்ம கேட்போம்.
அவங்க பையன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்களாம். ஓ, அதனாலதான் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்போம் இல்லைங்களா? அப்ப அவங்க சந்தோஷமா இப்ப இருக்கிறாங்க. எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை. தட்ஸ் வை. அடுத்தது சப்ஜெக்ட் ஷீ. இப்ப சந்தோஷமா இருக்காங்க. பிரசன்ட்ல அவங்க எப்படி இருக்காங்க? அப்ப இஸ் தான் போடணும். ஷீ இஸ் ஹாப்பி. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, அதனாலதான் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? அதனாலதான் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா? அவள். ஓகேவா? நான் அவங்களை மரியாதை கொடுத்து அவங்கன்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இப்ப பாருங்க, இஸ் முன்னாடி போடுங்க. இஸ் தட். இஸ் தட் why? Is that why she is happy? அதனாலதான் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா? Is that why she is happy? Got it? சாதாரண ஸ்டேட்மெண்ட் சொல்லவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதையே கொஸ்டினா கேட்கவும் நம்ம பழகிக்கணும். ஓகேவா? என் கூட நீங்க சேர்ந்து பின்னாடி திரும்ப 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 நீங்க சொல்லி பார்க்கணும். ஒரு நோட்டு போட்டு அழகா எழுதி வச்சுக்கிட்டு அதை நீங்க டெய்லி ரீகால் பண்ணினா மட்டும்தாங்க மறக்காது, இல்லைன்னா மறந்துடும். இப்ப பாருங்க, அதனாலதான் உன்னை அவங்க நம்புறாங்க, அதனாலதான் உன்னை அவங்க நம்புறாங்க அப்படின்னு சொல்றோம். ஏதோ ஒரு காரணத்தினால நம்புறாங்கன்னு சொல்ல வரும். பாருங்க, அதனாலதான். தட்ஸ் வை. ஓகேங்களா? தட்ஸ் வை. யாரு நம்புறது? அவர்கள், தே. ஓகேங்களா? தட்ஸ் வை தே believed you. இல்லைன்னா ட்ரஸ்ட். என்ன சொல்லலாம்? ட்ரஸ்ட் கூட சொல்லலாம். ட்ரஸ்ட் யூ. ஓகேவா? அதனாலதான் ஒன்னு அவங்க நம்புறாங்க. இதை நம்புனாங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுங்க. இல்ல இப்ப பிரசன்ட்ல ஓ அதனாலதான் ஒன்னு அவங்க நம்புறாங்க அப்படின்னா பிரசன்ட்ல சொல்றதா இருந்தா பிலீவ் மட்டும் சொல்லிக்கோங்க, பிலீவ்டுன்னு சொல்லிடாதீங்க. அதுக்கு இன்னொன்னு ட்ரஸ்ட் கூட சொல்லிக்கலாம். தட்ஸ் வை தே ட்ரஸ்ட் யூ. அதனாலதான் உன்னை அவங்க நம்புறாங்க அப்படின்னு சொல்றோம். கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? அதனாலதான் அவங்க உன்னை நம்புறாங்களா அப்படின்னு கொஸ்டினா கேட்க போறோம். அப்ப எப்படி சொல்லலாம்? இஸ் தட் வை தே ட்ரஸ்ட் யூ. அதனாலதான் உன்னை அவங்க நம்புறாங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். இஸ் தட் வை தே ட்ரஸ்ட் யூ. Got it? Shall we go to the next sentence? இது பாருங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். இப்போ உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் வை அப்படின்னா அதனாலதான். தட்ஸ் வாட் அப்படின்னா அதுதான், இதுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இது ரெண்டு ஃப்ரேஸலும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் பாருங்க. இப்போ நான் உங்களை ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் ஆகும். உங்களால மற்றவங்க பயனடைஞ்சுதா இருப்பாங்க, அவங்களும் படிக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இப்பதான் இது உங்களுக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்க வீடியோவை பார்க்க சொல்றீங்க அப்படின்னு சொல்ல போறீங்க. அதே கொஸ்டின் அப்படி கேட்கலாம், அதனாலதான் உங்க வீடியோவை பார்க்க சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. ஓகேவா? இது ரெண்டு சென்டென்ஸுக்கும் எப்படி சொல்லலாங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.